அம்மன் அருள் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நம்முடைய சேனலுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சி வீடியோ மூலமாக உங்களை முதல் முறையாக சந்திக்கிறேன். பல சேனல்கள் நம்ம பேசியிருந்தாலும் நம்மளுடைய அம்மன் அருள் டிவியில் பேசும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நம்முடைய நேயர்களுடைய அன்பான ஒரு வரவேற்பு மூலமாக எனக்கு கிடைக்கும். மேலும் இந்த குரு பெயர்ச்சி உங்கள் லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை குரு பகவான் கொடுக்க போகிறார், மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சி மூலமாக நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம், எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த குருவானவர் நவகிரகத்தில் சுபகிரகம். இந்த நவகிரகத்தில் சுபகிரகமான குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியை நோக்கி இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி உள்ள வரார். 2ஆம் தேதி தான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பார்ப்பீங்க, அல்லது 2ஆம் தேதிக்கு மேலே தான் அந்த வீடியோ பார்ப்பீங்க. நான் ஒரு கெஸ் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு தெரிஞ்சு அதான் நடக்கும். ஓகேவா? ஏன்னா குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் தான் நான் உங்களை சந்திக்கணுங்கிறது குருவுடைய ஆர்டர். அப்போ இந்த குரு பகவான் கடகராசிக்குள்ள உள்ள உச்ச வீட்டில் அமர்ந்து தன்னுடைய பார்வை மூலமாக உங்களுடைய லைஃபே மாற்ற போகிறார். நீங்கள் எதிர்பார்க்குற அத்தனை விதமான செயல்பாடுகளுக்கும் கரெக்டான ஒரு பாதையை அமைச்சு கொடுத்து தடைகளை தூக்கி எறிஞ்சிட்டு விடைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். ஓகேவா? ஸோ என்னென்ன கொடுக்க போகிறார், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத வீடியோ முழுமையாக பாருங்க. ஸோ வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா நீங்களும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவீங்க. ஸோ அதன் மூலமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு 4 பேர் 40 பேருக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது, குருவானவர் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்களில் உங்கள் லைஃப் ஒரு பெரிய சேஞ்சஸ் ஏற்பட போகுது அப்படின்னா, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியில் குரு அமர்ந்திருந்தார் ஒரு வருட காலமாக. ஸோ இது எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம். ஸோ அப்புறம் எப்படி இருக்க போகுதுங்கிறதை பார்ப்போம். இந்த ஒரு வருஷத்தில் உங்களுக்கு பல சிந்தனைகள் இருக்கும், பல செயல்பாடுகளில் இப்படிலாம் பண்ணலாம் அப்படிலாம் பண்ணலாம்னு யோசித்துருப்பீங்க. ஆனால் எதையுமே செயல்படுத்த விடாமல் உங்களுக்குள்ளே 1000 கேள்வி அல்லது மற்றவங்க மூலமாக பல கேள்வியை கேட்டு 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 நீங்கள் எதையுமே செய்ய முடியாது. அதே போல் மிகப்பெரிய ஒரு அறிவாளி தான் நீங்கள். மற்றவங்களுடைய பிரச்சனையை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனைக்குள்ளே போயிட்டீங்கன்னா அவங்க அந்த பிரச்சனை வெளியே கொண்டு வந்து ரிலாக்ஸ் ஆகும். ஆனால் உங்களுடைய பிரச்சனைக்கு, உங்களுடைய செயல்பாடுக்கு நீங்கள் உட்கார்ந்து சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு தெளிவான தீர்க்கமான முடிவு உங்களால் எடுக்க முடியாது. ஏன்னா இங்கே சுயநலங்கிறது கிடையாது. அதான் பிரச்சனையே. இங்கே என்ன பிரச்சனை, சுயநலங்கிறது உங்களுக்கு கிடையாது. பொதுநலமாகவே சிந்திச்சு சிந்திச்சு உங்களை நீங்களே மறந்துட்டீங்க. நீங்கள் மிதுன ராசி பெண்களாக இருந்தாலும் சரி, மிதுன ராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, ஸோ எனக்கு தெரிஞ்சு பொதுவாகவே இப்படித்தான் இருப்பீங்க. அதுவும் இப்போ அதிகமாக இருக்கீங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்போ வாழலாம், இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்போ ஒரு விடுதலை கிடைக்கும், கையில் வாங்கினேன் பையில் போடலை, காசு போன இடம் தெரியலங்கிற மாதிரி தான் காசு தான் கடவுள் அப்பாங்கிற பாட்டுக்கெல்லாம் சொந்தக்காரங்க நீங்களாவும் ஆயிட்டீங்க. ஸோ அந்த அளவுக்கு காசு உங்களை கஷ்டப்படுத்துச்சு அப்படிங்கிறது உண்மை. நீங்கள் இருக்கும்போது எல்லாத்துக்கும் அள்ளி கொடுத்த நீங்கள் இப்போ உங்களுக்கு தேவைங்கும் போது கிள்ளி பார்க்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. ஸோ இந்த நிலை மாறும். உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்க குருவானவர் ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்ச வீட்டில் போய் உங்களுடைய தன வாக்கு குடும்பஸ்தானத்தை உறுதி செய்ய போகிறார். பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார். ஒரு குடும்பத்தில் உங்கள் மேலே எவ்வளோ தூரம் மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரமும் அற்புதமான செயல்பாடுகளும் இருந்துச்சோ அது இப்போ இல்லைங்கிறது உண்மை. உங்களை கேரே பண்ண மாட்டேங்காங்க, அசால்ட்டாக அவங்களை தூக்கி போட்டாங்க. அப்போ உங்களுக்கு அந்த வலியும் வேதனையும் உங்களுக்கு தான் தெரியும். அதுவும் நம்ம மிதுன ராசி பெண்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கணவருடைய குடும்பத்துக்காக ஓடா தெரிஞ்சிருப்பீங்க. படிப்பு இருக்கும், அழகு இருக்கும், அறிவு இருக்கும், திறமை இருக்கும். ஆனால் எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாத மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணீங்க,
அங்கே ஒரு லைஃப் ஸ்டைலை வாழ்ந்தீங்க. இப்பயும் வாழ்ந்துக்கிருக்கீங்க. என்னைக்கா ஒரு நாள் நம்முடைய கணவருடைய குடும்பத்தில் மாமியார் மாமனார் அதே போல் அவங்க கூட பிறந்த உறவுகள் நம்மளை புரிஞ்சுக்கிடுவாங்க. நம்ம பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லைஃப்பில் போய் கடைசியாக உங்கள் லைஃப்பை நீங்கள் மறந்துட்டீங்க. ஸோ இப்போ உங்களுக்கான அங்கீகாரம், உங்களுக்கான சிறப்பான செயல்பாடுகளை குரு பகவான் கொடுப்பார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல போகக்கூடிய குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய வேலையில் உள்ள பிரச்சனையை சரி பண்ண போகிறார். வேலையில் எவ்வளவோ பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கெல்லாம் மெயின் காரணம் சொன்னால் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்னை பற்றி மிதுன ராசியை பற்றி சொன்னால் குறைஞ்சது 25 நிமிஷம் குறைஞ்சது 25 நிமிஷம் பேசலாம். அந்த அளவுக்கு ஒரு அனுபவம் உங்கள் லைஃப்பில் இருக்கு. ஸோ இப்போ வேலையில் பிரச்சனை, நீங்கள் யாரை வேலை சேர்த்துட்டோங்களோ அவங்களால தான் பிரச்சனை மெயின் விஷயம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ போராடினீங்க. சில மிதுனராசிக்காரங்களாம் வேலையை விட்டு வெளியே வர வேண்டிய சூழ்நிலை, வேலை தேடியும் கிடைக்காத சூழ்நிலையெல்லாம் கிரகங்கள் கொடுத்தது. ஸோ இது இப்போ மாறப்போகுது. உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும், உங்களுக்கு ஏற்றவாறு வேலை கிடைக்கும், வேலையில் உள்ள பிரச்சனை சரியாக போகும். கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்பு குரு பகவான் சூப்பராக கொடுக்காரு. சார் எனக்காண்டி வாங்கல சார், என் சொந்த பந்தத்துக்காண்டி வாங்கி கொடுத்தேன் சார், என் ஃப்ரெண்டு கேட்டான்னு வாங்கி கொடுத்தேன் சார் அப்படிங்கிற வார்த்தை தான் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா நீங்கள் தான் சுயநலமாகவே வாழ தெரியாமல் வாழ்ந்துக்கிருக்கீங்க. ஸோ அப்போ இந்த நிலையிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு இப்போ உள்ள ஆரோக்கியமாக இருக்கட்டும், இல்லாட்டி சார் எங்கள் தாத்தாவோட அப்பாவுக்கு, பூட்டனுக்கு, பாட்டனுக்கு, ஸோ எல்லாருக்குமே ஒரு வியாதி தொடர்ந்து கொண்டே இருக்குது. ஸோ இப்போ இது எனக்கு வந்துருமோன்னு ஒரு பயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் எது ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட எந்த விஷயமும் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாது, உங்களுக்கு எதிர்வினை ஆற்றாது என்பது உண்மை. ஸோ பரம்பரை வியாதி இந்த காலகட்டத்திலேருந்து உங்களை கடந்து போகுது, உங்களை டச் பண்ணாமல் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுதுங்கிறது உண்மை. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய மிதுன ராசி பெண்களுக்கு தன்னுடைய கணவருடைய குடும்பத்தார் ஒரு உரிமையுடன் உங்களை அங்கீகாரம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. உங்களை எந்த இடத்துல அவமானப்படுத்துகிறாங்களோ, எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டும் கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அந்த இடத்திலேயே உங்களுக்கான அங்கீகாரத்தை, உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரத்தை நீங்கள் பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுடைய கணவருடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் உங்களை புரிந்து உங்களுடைய கடமை உணர்ச்சிக்கு ஏற்றவாறு ஒரு அற்புதமான நன்மையை செய்யப்படும். ஸோ அதே போல் சொந்த தொழிலில் நிறைய போட்டி பொறாமை கஷ்டம்னா சந்திச்சுக்கிட்டு, சார் நான் தான் சார் அந்த ஊரில் இந்த தொழிலை ஆரம்பித்தேன், நான் ஆரம்பித்த பிறகு இப்போ 50 பேர் இருக்கான், இதில் 50 பேரில் நான் வேலையை கற்றுக் கொடுத்தவன் தான் 25 பேர் அப்படிங்கிற நிலைமையில் உள்ள மிதுனராசிக்காரங்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கான தொழிலுக்கான மிகப்பெரிய அங்கீகாரத்தை குரு பகவான் உறுதியாக கொடுப்பார். சரியா? மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தையும் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றத்தையும் குருவுடைய அருளால் நம்முடைய மிதுனராசி அன்பர்கள் பெறப்போகிறீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ உங்களுக்கான வழிபாடு அப்படிங்கும்போது ஆஞ்சநேயரை படிச்சுக்குவோம். ஆஞ்சநேயருக்கு 21 வெற்றிலை மாலை கோர்த்து, மஞ்சள் நூலில் கோர்த்து அல்லது வெள்ளை நூலில் மஞ்சளை தடவி கோர்த்து என்ன பண்ணோம், காமில் வெத்திலையை கோர்க்கும். இந்த வெத்தலையானது பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்தா பல கண்ணாடி மாதிரி இருக்கும். சும்மா ஓட்டை கிரிசல் கோணையாக இருக்குது அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ கரெக்டாக வெத்தலையை சூப்பராக செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த குரு பயிற்சியில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ராசியில் நீங்களும் ஒருவர் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, உங்களுடைய ராசிக்கான குரு பகவானுடைய பெயர்ச்சியின் மூலமாக ஏற்படும் பொது பலன் இப்போ பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த பொது பலனில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு 20லேருந்து 30% நவ கிரகத்தில் சுபகிரகமான குரு பகவான் உறுதியாக ஒரு கிஃப்ட் கொடுப்பார். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 30% ஒரு சேஞ்சஸ் உண்டு. இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். வீடு எப்போ கட்டலாம், கல்யாணம் எப்போ முடிக்கலாம், திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை சரியாயிருமா,
கடன் பிரச்சனை வெளியே வந்துடுவோமா, வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், ஸோ இந்த என்ன சொல்லணும், நம்மளை ஏமாற்றுறாங்களே, நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்களே, நம்மளை ரொம்ப ரொம்ப பாடாப்படுத்துகிறாங்களே, ஸோ இதுலேருந்துலாம் நம்ம எப்போ வெளியே வருவோம், நமக்காக எப்போ வாழ்வோம் அப்படிங்கிற பலவிதமான கேள்விகள், பலவிதமான எண்ணங்கள் உங்களுடைய மனதில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ இந்த ஓட்டங்களுக்கான சரியான ஒரு விடை தெரிந்து கொள்ள வேண்டும் என நீங்கள் விருப்பப்பட்டால், நம்முடைய யூடியூப் சேனலில், இன்ஸ்டாகிராமில் கீழே நம்பர் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டுருங்க. நீங்கள் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், தற்போது எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த நாட்டில் இருக்கீங்கிறது முக்கியம். ஏன்னா நம்ம சேனல் பார்த்திங்கன்னா எல்லா நாடுகள்லையுமே டெலிகாஸ்ட் ஆகியிருக்கு யூடியூப் சேனல். ஸோ எல்லா நாடுகள்லேருந்து கால்ஸ் வருது. அந்த ஒவ்வொரு நாடுகளுக்கு ஏற்றவாறு நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், அப்பாயின்மெண்ட் டைம் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். அதனால் தயவுசெய்து நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஃபஸ்ட்டு எஸ்எம்எஸ் போட்டுருங்க வாட்ஸ்அப்பில். அதுக்கப்புறம் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்த பிறகு நம்ம ஆஃபீஸ்லேருந்து என்னுடைய நம்பர் கொடுப்பாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், டைரெக்டாக என்கிட்ட நீங்கள் பேசலாம். ஸோ உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஜோதிட ரீதியாக ஆராய்ந்து உங்களுக்கு பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இதை தாண்டி எனக்கு ஜாதகம் இல்லையே, என்னுடைய எதிர்காலத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிலாம் நினைக்கிறீங்க அப்படின்னா, உறுதியாக நீங்களும் உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பிறந்த ஒரு வயதுன்னு ஒன்று தெரியுங்களா, எனக்கு ஒரு 40 வயது, எனக்கு ஒரு 30 வயது அப்புறம் உங்களுடைய வயதை சொல்லி உங்களுடைய பேரை மட்டும் சொன்னால் போதும், உங்களுக்கும் அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய எதிர்காலத்தை துல்லியமாக கணிச்சு கூற முடியுங்கிறது என்னுடைய ஜோதிட ரீதியான ஆழ்மையான கருத்து.